Ready? 1, 2, 3, 4. Kata mula sana. Ready ya? Kita balik mula sana yang lapan alaga. Ready ya? 1, 2, 3, 4. இப்போ அவங்க வந்து ஒரு அருமையா கொஞ்சம் நேரம் அழகா ஒரு அம்மாவை பத்தி அழகா சொல்லுவாங்க. அது முக்கியமான வார்த்தை சரியாம்மா? அதை நம்ம அவங்ககிட்ட இருந்து கேட்கணும்னு ஆசைப்படுறோம். சரிங்களா? நம்ம நிறைய நம்ம செயலியில் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு அழகான அந்த அம்மாவை குறித்து ஏமி இதை படிச்சிருப்பீங்க இல்லையா? எல்லாருக்கும் தெரியல. ஓகே சரியா? அவங்களை குறித்து இன்னைக்கு அருமையான தேவ மனிதன் ஐயா மூலமாக நம்ம ஒரு சில வார்த்தைகள் அவரோட வாழ்க்கையில் அந்த காரியங்களை இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்வோம். சரியா? கொஞ்சம் நேரம் ரைட். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். நீ பேச நல்லா இருக்கா? சரி, இந்த ஆண்டுக்குடைய என்ன கருப்பொருள் என்ன? சிகரம். சரி சரி ஐயா, நீங்க ஒரு அம்மையாரை பற்றி உங்களுக்கு சொல்லும்படி கேட்டுக்கொண்டார்கள். என்னுடைய ஞாபகத்தில் இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த அம்மாவுடைய பேர் என்ன? ஏவி கார்மேக்கல் அம்மையார். இந்த ஏவி கார்மேக்கல் அம்மையார் அயர்லாந்து நாட்டை சார்ந்தவர்கள். எந்த நாடு? அயர்லாந்து. என்ன நாடு? அயர்லாந்து. அயர்லாந்து நாட்டை சார்ந்தவர்கள். நல்ல ஒரு பெரிய ஒரு குடும்பத்தில் அவர்கள் பிறந்தவர்கள். அவருடைய குடும்பம் நல்ல ஒரு படித்த ஒரு குடும்பம். ஆமா, ஆக இந்த ஏவி கருமேக்கல் அம்மையார் அந்த குடும்பத்தில் செல்லமாக அங்கே வளர்க்கப்பட்டார். செல்லமாக வளர்க்கப்பட்டார். நீங்களால இயேசப்பாவுக்கு யாரு? செல்ல பிள்ளைகள். நீங்களா யாரு? செல்ல பிள்ளைகள். அதே மாதிரி இந்த ஏவி கார்மேக்கல் அம்மையார் அந்த குடும்பத்துல செல்லமாக வளர்க்கப்பட்டார்கள். நல்லா படித்தார்கள். இயேசு சுவாமியை குறித்து அதிகமாக அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஒரு நாளில் அவர்களுக்கு ஒரு காட்சி தோன்றி
ஒரு தரிசனம் அவர்கள் கண்டார்கள். என்ன தரிசனம் என்று சொன்னா, இந்தியாவுக்கு போ. எங்க போ? எங்க போ? எங்க போ சொல்லுச்சு? இந்தியாவுக்கு போ அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. இந்தியாவுக்கு போ. ஆனா அவங்க எங்க இருக்கிறாங்க? வெரி குட், அழகா சொல்றாங்க. அயர்லாந்து, கவனிங்க, அயர்லாந்துல இருக்கிறாங்க. ஆனா அந்த அம்மாவுடைய செவிகளில் நீ இந்தியாவுக்கு போ, நீ இந்தியாவுக்கு போ என்று ஒரு சத்தம் கேட்டது. என்னடா இந்தியா பத்தி தெரியாது, என்னடா இந்த சத்தம் இந்தியாவுக்கு போன்னு சொல்லுது அப்படி சொல்லி மீண்டுமாக அது யார் சத்தம் அப்படின்னு கேட்டா, இயேசு சுவாமி அந்த சத்தத்தின் மூலமாக அவர் பேசினார். இந்தியாவில் நிறைய மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள், நீ அங்க போ அப்படி சொல்லி மீண்டுமா சத்தம் கேட்டுச்சார். உடனே இந்த ஏழை கார்மிக நம்பையார் உடனே அப்பா அம்மாவை வந்து நான் இப்படி இந்தியாவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. அப்ப அவங்க சொன்னாங்களா, எங்க இந்தியாவுக்குள்ள போக முடியாது, உனக்கு தெரியாது, பாச தெரியாது, அங்க உனக்கு இடம் தெரியாது என்று சொல்லி அங்கே வேண்டாம் என்று சொன்னார்களாம். ஆனால் இந்த அம்மையார் நான் இந்தியாவிற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இந்தியாவுக்கு பயணப்பட்டு வந்தார். எங்க பயணப்பட்டு வந்தாங்க? இந்தியாவுக்கு பயணப்பட்டு வந்தார். இந்தியாவிற்கு பயணப்பட்டு வந்ததோடு மாத்திரமல்ல, நம்முடைய இங்கே நம்முடைய மதுரைக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஒரு நகரம் இருக்குது, திருநெல்வேலி. என்ன பகுதி? திருநெல்வேலி. திருநெல்வேலியில ஒரு கிராமம் வந்து டோனாவூர். என்ன ஊரு? டோனாவூர். அந்த பகுதிக்கு அவர்கள் சென்றார்கள். அந்த பகுதிக்கு சென்றவுடனே உங்களை போல சின்ன பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அந்த சின்ன பிள்ளைக்கு கொடூரமாக அங்கே நடத்தி வந்தார்கள். சின்ன பிள்ளைகளை ரொம்ப கொடூரமாக நடத்தி வந்தார்கள். இந்த சின்ன பிள்ளைகளை யாரும் கவனிக்கிறது இல்லை. எங்க சின்ன பிள்ளைகளை அவங்க என்ன செய்வாங்க? சின்ன பிள்ளைகளே கோயில போய் விட்டு அவங்க வேற அவர்கள் நல்ல ஒழுக்கமில்லாத ஒரு நிலைமையில அங்கே விட்டுருவாங்க. ஆனா இப்படிப்பட்ட நிலைமையை அந்த அம்மா பார்த்தாங்க. ஆக இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இயேசு அன்பை சொல்ல வேண்டும், இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை சொல்ல வேண்டும் அப்படி சொல்லி இந்த டோனாவோட ஒரு பெரிய ஒரு இல்லத்தை கட்டினார், ஒரு விடுதியை கட்டினார். சிறு பிள்ளைகளெல்லாம் அங்கே கொண்டு வர சொன்னாங்க. சிறு பிள்ளைகளெல்லாம் கொண்டு வந்து அங்கே அவங்க இல்லத்துல சேர்ந்து இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து போதித்தார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு எவ்வளவு பெருசு, இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறார், இயேசு கிறிஸ்து உங்களையே நேசிக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை அங்கே சொல்ல பொழுது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும், அந்த பிள்ளைகள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை அவர்கள் பெற்றார்கள். ஆகவே அந்த இடத்துல கிட்டத்தட்ட அவர்கள் ரொம்ப ஆண்டுகளாக அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அப்ப கடைசி நாட்கள்ல அவங்க காலம் அந்த போகும்போது சரிக்கு கீழே விழுந்து நடக்க முடியாம இருந்தாங்க. அப்பவும் வருகிற எல்லாத்தையும் பார்த்து ஏசாமியை பற்றி சொல்லுவாங்க, ஏசாமியை பற்றி சொல்லுவாங்க. அந்த இடத்துல அங்கே அவங்க இறந்து அவருடைய கல்லறை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏவி கார்மேக்கல் அம்மையாருடைய கல்லறை டோனாவூரில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த டோனாவூரில் இன்றைக்கும் அந்த இல்லம் நடைபெற்று வருகிறது. அநேக மிஷனரிமார்களுடைய பிள்ளைகள் அங்கே படித்து வருகிறார்கள். அதன் மூலமாக அந்த பகுதியில அநேக இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டார்கள். அதன் மூலமாக திருச்சபை கட்டப்பட்டது, ஆலயம் கட்டப்பட்டது. சரியா? இப்ப அந்த அம்மா அந்த பகுதிக்கு போகலன்னு சொன்னா யாரே இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரிஞ்சிருக்காரு, அறிஞ்சிக்க முடியாது. ஆமா, பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு போயிட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சென்றார்கள். ஆண்டவர் அந்த அம்மையாரை அந்த இடத்துல ஆசீர்வாதமாக பயன்படுத்தினார். சரியா? ஆமா,
நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய பொழுது ஆண்டவர் உங்களையும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்துவார். நீங்களும் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை நீங்கள் ருசிக்க வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு உங்களுடைய வீட்டுல போய் அது காணப்படும். எல்லாரும் பார்க்கணும். போயிட்டு வந்து சொல்லாங்க, இப்படி மாற்றணும், எவ்வளவு நல்ல பிள்ளைகளா இருக்குங்க அப்படின்னு சொல்லணும். சரியா? ஆமா. அப்ப தேவி அருமைக்கால் அம்மையாரை நீங்க மனசு வச்சுக்கணும். ரைட்டா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்க பிபிஎஸ் அருமையா போயிட்டு இருக்குது. உங்களுடைய முகத்துல பார்த்தாலே தெரியுது அதனுடைய அருமையான என்னது ஒரு சந்தோஷம். அருமையா வசனம் படிக்கிறீங்க. சின்ன வயசுலயே என்னது யாரு வசனத்தின் மீது வேதத்தின் மீது வாஞ்சியா இருக்கிறாங்களோ அவங்களை தேவன் என்ன செய்வார்? உயர்த்துவார். இங்க எல்லா ஏஜ் குரூப்பும் இருக்கிறீங்க. அருமையா ஐயா எல்லாருமே சேர்ந்து அருமையா நடத்துறீங்க. எதுக்கு நம்ம சோப்பு போட்டுலாம் டெய்லி குடிக்கிறோம்? சுத்தம் பண்றது, உடல் உள்ள அழுக்கையெல்லாம் போக்குறது. பைபிள்ல சொல்லியிருக்கு சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை ஏறினால் சுத்தம் பண்ணுவான், ஒரு வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. அந்த வசனம் தான் நம்முடைய ஆன்மாவை எல்லாம் என்ன செய்ய முடியுது? சுத்தம் பண்ண முடியும். பைபிள்ல நிறைய பேர் அந்த வசனத்தை பிடித்துக் கொண்ட எல்லாரையும் கடவுள் ரொம்ப அதிகமாய் இயேசு கிறிஸ்து என்ன செய்றார்? உயர்த்தியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல பெரிய தீர்க்கதரிசன புத்தகங்கள் இருக்கு. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் சொல்லிட்டு. அதுல தானியேல் புத்தகத்தை எழுதினவர் தானியேல் தான். ஆனா அதுல உள்ள ஒரு சிறப்பான அம்சம் என்னன்னா, இவர் கடத்திட்டு போனது, சிறைப்படுத்தி கொண்டு போனது நேபுகாத்நேச்சார், பாபிலோனிய அரசர். ஆனா பாபிலோனிய அரசர் நேபுகாத்நேச்சாரை பத்தி சொன்னா நீங்க தொங்கு தோட்டம் இப்பெல்லாம் நிறைய படிச்சிருக்கீங்க ஹிஸ்டரியில. ஆனா அவர் யாருக்குமே அடிபணியவே மாட்டார். ஆனா ஒரே ஒருத்தருடைய முன்னாடி கீழே விழுந்து பணிகிறார்னா அது யாருக்கு முன்னாடி தெரியுமா? தானியேல். ஏன் தெரியுமா? தானியேலுக்குள்ள அந்த சிறப்பான தன்மை இருந்துச்சு. நீங்களும் அதுக்கு வந்து ஒரே ஒரு வார்த்தை தான், தீர்மானம் பண்ணிக்கொண்டாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். தீர்மானம். என்ன தீர்மானம்னா, இந்த உலகத்தினால தன்னை கரைப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு தீர்மானம் பண்ணிக்கொண்டாங்க. ஒருவேளை நீ சின்ன தம்பியா இருக்கலாம், பெரிய அக்காவா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, ராஜ போஜனம் யாருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது? தானியேலுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நம்மள ராஜ போஜனம்னா ரொம்ப விரும்புவோம். ஆனா தானியேல் அதை விரும்பல. ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய திராட்சரசமோ உணவோ தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று தீர்மானம் பண்ணினார். இப்ப நமக்கு எல்லாருக்குமே எது தப்பு சரி அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அப்ப இந்த வயசுலயே நான் தப்பிதமான காரியங்களுக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிக்கணும். தீர்மானம் பண்ணுமா? அப்படிப்பட்ட தானியேலை கடவுள் உயர்த்தினார். யோசேப்புடைய வாழ்க்கையில பாக்குறப்ப பாவத்தை விட்டு ஓடினார். ஒண்ணு நல்லது செய்யறதுக்கு நான் தீர்மானம் பண்ணணும், ரெண்டாவது பாவத்தை விட்டு என்ன செய்யணும்? ஓடணும். தீர்மானம் பண்றது ரெண்டாவது என்னது? பாவத்திற்கு ஓடுவது. அது எப்படி ஓடினார்னா, வேடன் கையில இருந்து பறவை தப்பித்து பறப்பது போல என்ன செய்ய ஓடினார். கடைசியில பாத்தீங்கன்னா பெரிய பஞ்சம் வந்தது. உலகம் முழுவதற்கும் சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை யார் கொடுத்தார்? யோசேப்பு கொடுத்தார். நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த காலத்துல 100 பேர் இருந்தாங்கன்னா 10 பேர் மட்டும் தான் படைச்சிருக்கிறாங்க, 90 பேர் இறந்து போயிருக்காங்க. நம்முடைய மூதாதையர் யாரோ யோசேப்பு கொடுத்த உணவுல நினைச்சிருக்காங்க, சாப்பிட்டுருக்காங்க. அதனால நம்ம இந்த அளவுக்கு என்ன செய்யறோம்? கடவுளுக்குள்ள என்ன செய்யறோம்? அதனால ஒண்ணு நல்லது செய்ய நாம் தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது என்னன்னா, பாவத்திற்கு நம்ம என்ன செய்யணும்? விலகி ஓட வேண்டும். அதே மாதிரி புதிய பாட்டிலையும் பவுல் என்ன சொல்றாருன்னா, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. என்ன செய்யலாம் உலகத்துல? நம்ம ஒரு பெரிய வரப்ப என்னது எதுனால செய்யறதுக்கு நமக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எனக்கு ஒன்றுமே அதனால பிரயோஜனம் இல்லை.
திரும்ப சொல்றார், எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன். எதுக்கு அடிமைப்பட மாட்டேன்? பாவத்துக்கு அடிமைப்பட மாட்டேன். பாவத்துக்கு அடிமைப்படுகின்ற பொழுது அது இங்க போகும், நரகத்துக்கு நேராய், அழிவுக்கு நேராய் கொண்டு போகிறது. அதே நேரத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம நல்லதை பெற்றுக்கொள்ளும் போது அது நித்திய ஜீவனுக்கு நேராய் கொண்டு போகிறது. முதல்ல என்ன தீர்மானம் பண்ணணும்? நல்லது செய்ய தீர்மானம் பண்ணணும். இரண்டாவது, பாவத்திற்கு விலகி ஓடணும். எந்த ஒரு பாவமான காரியத்துக்கு நான் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லி அனுபவிக்க இருக்கு, ஆனா அடிமைப்பட மாட்டேன் என்ற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் போக வேணும். இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படுத்திருந்தார். ஞானத்திலும் வளர்ப்பிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய். அதே போல ஆண்டவரை உண்மை போல உடைய பிள்ளைகளை போல நாங்க மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த வயதிலேயே நான் நிறைய ஊழியக்காரங்க கேட்கிறேன், ஐயா ஒரு மீட்டிங் நடந்துச்சு, நான் சின்ன பிள்ளையா அப்பயே நீ ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க சின்ன வயசா இருக்கலாம், நமக்கு டீச்சர்ஸா இருக்கிறப்ப இந்த சின்ன பிள்ளைக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு கூட யோசிக்கலாம். நான் கூட சிந்தித்தது உண்டு. ஆனா நான் பார்த்த நிறைய பேர் ஊழியம் பண்றாங்க. எங்க இதுல ஹிந்துஸ் வருவாங்க, மற்ற இதுல இப்படி சின்ன பிள்ளைல உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படி உட்கார்ந்துட்டாக்கா இப்ப பிபிஎஸ் கிளாஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? பிபிஎஸ் கிளாஸ் இருக்கிறாங்க, கற்பனை நாமும் மயப்படுவது. அதனால கடவுள் உங்கள் எல்லாரையும் அற்புதமாக உயர்த்துவோம். ஜெபம்மா யூதா மாலவா வரலாம்தானமா முடிஞ்சோம்னா யூதாக்கு ஹாப்பி பர்த்டே பண்ணிடுவோமா எல்லாரும் சேர்ந்து இல்லையா? எல்லாரும் பண்ணலாம்.